குட்டிட்டாங்க நீ பாடுற உங்க அம்மாவை டே உங்க அம்மா பண்ற வேலைக்கு பாடுற டே. ஆனா அநியாயத்துக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஒரு பூ பைத்தியம். பூ பைத்தியமா? பூ நிறைய வச்சுக்கிறேன், ரொம்ப பிடிக்கும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பூ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. புதுசா வந்து கேக்குறீங்க. பிடிக்கிறதா ரைட்டு. ஒரு முளை 1.5 முளை வைக்கலாம், இல்ல 2 முளை வைக்கலாம். 4 முளை வாங்கி வைக்கிறீங்க. பொறாம பூ வச்சுட்டு பொறாம எனக்கு வந்துட்டே 4 மண்டை. கட்சி வச்சு பூ வாங்கிட்டான்னு சொன்னேன். சந்தையில 40 ரூபாய்க்கு வாங்கி 4 முளை வந்திருக்கு. கடையில வாங்கி எவ்வளவு? 4 மணில இருந்து உட்கார்ந்து கட்டிட்டு இருந்த சோறு கூட ஆக்காம. சோறே ஆக்கல. 10 மணி ஆக போகுது. கறி கஞ்சி எல்லாம் மணி 3 மணி ஆகும். அம்மாவை கேள்ற டே உனக்கும் சாப்பாடு ஊட்டி விடவே இல்லடா. உனக்கும் சாப்பாடு ஊட்டி விடவே இல்லை. சரி நாடா என்ன பண்றது? அவனுக்கு என்ன கொடுப்ப? போய் உப்புமாவது கொடுப்போம். 4 மண்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் ஹாய் சொல்லு. வெளியே விளம்பணும் விட்டானே கிளம்பிடும். சரி வா, சரி வாங்க போலாம் போலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாலை வாங்குறோம் சாமிக்கு. இந்த பெரிய மாலை வாங்கிட்டோம். சரி வாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. பாருங்க வண்டி உட்காந்து சேட்டம். பாருங்க மாலை வாங்க போறோம், பெரிய மாலை சாமிக்கு. பாருங்க ஆப்போசிட்ல பெரிய கோயில் ஒண்ணு. இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பாருங்க வாழைப்பழம் மாலை வாங்கியாச்சு. வாங்க கோயிலுக்கு போலாம். இப்ப 2 வீலர் தான் வந்திருக்கிற. இது ஒரு நல்லதாங்க, கார் இல்லாதது. கார் இருந்தா எத்தனை பெட்ரோல் தெரியுங்களா? மாசத்துக்கு எவ்வளவு அடிப்பா? பெட்ரோல் நிறுத்த முடியாது. பெட்ரோல் செலவு ஊர்பட்ட செலவாகு. பாருங்க 1000 ரூபாய்க்கு அடிச்சு இந்த மாசமே ஓட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன அந்த 5000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். சரி போலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. பாப்பா வச்சுக்கிட்டு 8 மணிக்கு வந்துருந்துன்னா அவ்வளவுதான். 10:30 மணி ஆச்சு. இப்ப ஒன்னும் அலங்காரமா ஆகல. மாவிளக்கு பூச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். சாமி சரணம். இந்த அம்மன் கோயில். பாருங்க குதிரை. பைக்ல வரும்போது தூங்கினா இப்ப எந்திரிச்சிட்டான். உன் பேச்சு கேட்டு 8 மணிக்கு வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கு. இப்போ அலங்காரம் ஆகல. அப்ப 12 மணிக்கு வந்து. ஓ கடமைகள் இருக்குதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடம் பால் குடமெல்லாம் எடுப்பாங்களா இருக்குது. விளக்க மாவு. இந்த கிணத்துல வேண்டு கிடப்பேன் நான். பால் ஒண்ணு கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து எலுமிச்சங்காய் மரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம், இதெல்லாம் இருக்கு. சுகாசு மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது இங்கெல்லாம் விளையாண்டு சுத்திட்டு இந்த கோயிலை சுத்தி ஓடி பிடிச்சி விளையாடுறது இங்கதான் இருப்பேன் எப்பவுமே. பாருங்க இப்பெல்லாம் காரை போட்டு விட்டாங்க, மண்ணெல்லாம் இல்ல. தண்ணி வேணா கிணத்துல எப்பவுமே இருக்கும். சரி நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது பாக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆதி மயிலே ஏதாவது கண்டுக்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க அங்க உட்காந்து இருக்க அத்தனை பேருமே எங்க சொந்தக்காரங்க. என் குலதெய்வம் கோயிலு அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. நிக்கிற கூட இடம் இல்லாம எங்க அம்மா இன்னும் காண எங்க போச்சுன்னு தெரியல கூட்டத்துல. சரி ஓகேங்க, அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் சாமி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது ஹாய் சொல்லிரு. வீடியோக்கு வரவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எங்க குலதெய்வத்தினுடைய திருவிழா இன்னைக்கு. ஆமா நாங்க ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா பாருங்க விளக்கெல்லாம் போட்டுருக்காங்க. எல்லாரும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியத்தோட இருக்கணும். ஆமா கண்டிப்பா நாங்க நல்லா வேண்டிக்கிறோம். சரி இங்க பாருங்க எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பழம் என்ன சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இதுதான் எங்க குலதெய்வம் கோயிலு. பாத்துக்குங்க பூஜை ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்க எங்க அப்பா வந்துட்டாரு, பச்சை கலர் டிஷர்ட் எங்க அப்பா. யாரு யாருன்னு கேக்குறான். கோயில் இதே நிர்வாகம். அப்படிங்களா? சரி, நான் இப்பதான் பாக்குறேன். அப்படிங்களா? சரி 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 சரி. தர்மகர்த்தா மாதிரி, தர்மகர்த்தா மாதிரி. சரி சரி. கண்டிப்பா அங்க போய் நில்லுங்க. எல்லாம் சாமி கும்பிடலையா? சாமி கும்பிடலையா? அங்க போங்க எல்லாம். வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு அலங்காரம் பாருங்க இப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க கருப்புராயன் எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரா. சாமியே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கோயில் அப்படிங்கிறதுனால இங்க தடை இல்லை. சாமி வந்து வீடியோ எடுத்தாச்சு பாருங்க. நீங்களும் சாமி கும்பிடுங்க. ஆடி நோம்பி அன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் இருக்கணும் சாமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மன் சாமி கும்பிட்டாச்சு, குலதெய்வம் சாமி கும்பிட்டு அம்மன் சாமி கும்பிட்டாச்சு. இங்கேதான் கெடா விட்டுவாங்க. எங்க அப்பாவும் சாமி கும்பிட்டு பாருங்க. இது வந்து பண்ணாரி நம்ம அக்காவா? தாந்தோன்றி. அதுக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வம். அம்மன் கோயிலுக்கு வந்து பச்சை நாய். இது அது வந்து நம்ம குலதெய்வம். நல்ல சிவன் கோயில் எல்லாமே இந்த கோயில இருந்து ஆப்போசிட்ல எங்க கோயில். நல்ல ஒரு கோயில் இது போட்டுருவோம். கேக்குறேன். சரி பாருங்க, இந்த கடாய் ஒண்ணு பலியாக போகுது. அப்புறம் இன்னொரு கடாய் ஒண்ணு பாருங்க பிடிச்சிருக்க போறாங்க. உன்ன கமெண்ட்ல வந்துருவீங்க, உயிரை கொள்ளாதீர்கள் அப்படின்ட்டு. என்ன பண்றது, சாஸ்திர சம்பிரதாயம். பாருங்க இங்க ஒரு கடாய் நிக்குது பாருங்க பெருசா. இந்த கடாய் தான் வெட்ட போறாங்க அடுத்தது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குட்டி, இது இன்னொரு கூட்டு வேற ஒருத்தங்க வெட்டி வந்தாச்சு. கெடா வெட்டி பூசாரி காணோம். நல்லா பரபரப்பா இருக்கிறாங்க. எங்க அம்மா இங்க காணோம். அதுக்குள்ள எங்க அம்மா வாரும் கோயில் விட்டு நகர மாட்டேங்குது. ஏமா கோயில் விட்டு நகரவே கூடாதுன்னு உட்காந்துக்கிறியா? பூஜை முடிஞ்சுமா அக்கடால இருந்துச்சு வரவே மாட்டேங்குது. பொழுதுக்குமா இவங்க இப்பதான் வந்திருக்காங்க. கூட்டங்களையும் இப்பதான் வந்திருக்கிறாங்க பாருங்கல்ல. காயத்ரி பா சாப்பிடலவா? பாத்தியா திங்கற கெட்டுன்ட்ட பாத்தியா? ஏதோன்னு திங்கற வேண்டாம் எடுத்துட்டு வந்துடுறான். எல்லாத்தையும் எடுத்துடலாங்களா? உங்களை மட்டும் எடுக்கக்கூடாது. எடுத்தாச்சு. சரி கெடா வெட்ட போறாங்க. இங்க பாருங்க கெடா வெட்ட போறாங்க. பூசாரி இவருதான் நடக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் நினைச்சிட்டு வந்தா வெள்ளச்சோறு வச்சுட்டாங்க. வாழைப்பழத்தை போட்டு பிணைஞ்சு திங்கிறாளாம். எத்தச்சோடு இலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறா பாரு. இன்னும் வடை வாயாசம் போடுற மாதிரி வந்து உட்காந்துட்டான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடு உரிச்சாச்சு, வெட்டிட்டு இருக்கிறாரு அண்ணன். போன வருஷம் விரதம் வெட்டினாரு, இந்த வருஷம் விரதம் வெட்டினாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் உரிச்சு அப்புறம் தான் வந்து கூறு பிரிப்பாங்க. பாருங்க முடிஞ்சு. பரவாயில்ல, டக்கு டக்குன்னு ஒரு ஆட்டை உரிச்சிட்டீங்க. ஆனா ஜம்முன்னு வெட்டிட்டாரு பாருங்க. அதுக்குள்ள இப்பதான் உரிச்ச மாதிரி இருக்குது. 10 நிமிஷத்துல உரிச்சிட்டாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கெடாய் உரிச்சுட்டுக்கிறாங்க. கெடா கறி சோறு தான் நீங்க நான் ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன். இப்ப கிடைச்சதெல்லாம் லவுட்டிட்டு இருக்கிற பாரு. எது கிடைச்சாலும் சரி சாப்பிட வேண்டியதுதான். சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளம் எடுத்து தின்னுட்டு இருந்தா, அப்புறம் சக்கரை பொங்கல்ட்டு அங்க போய் வந்தா வெறிஞ்சோறு. அதுவும் பரவாயில்லன்னு அதையும் ஒரு கட்டு கட்டிட்டா.
குழம்பு போட்டு பண்ணி அடுத்தது அங்க சாம்பார் போட்டுக்கிறாங்க. எல்லாம் சூப்பரா போட்டுக்கறாங்க. அதுக்கு அங்கேயும் அடுத்த ரவுண்டு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பீங்க. வாழத்தை வாங்கிட்டே இருக்குதுங்க. எப்படி சாமி கோயில் சாப்பாடெல்லாம் கிடைக்க குடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா. சரி சாப்பிடுங்க. வாங்க ஆதிரன் ஒரே ஜாலியா இருக்கிறாரு. தூக்கம் தான் கெட்டு போச்சு. போய் தூங்க வைக்கணும். அடுத்து இங்கே சாப்பாடு வச்சுட்டோம்னா போனானே தொட்டல ஓட்டலாம். எங்க அம்மா வர்றாங்க இப்ப. நீங்க எல்லாம் கறி வெட்டிட்டு இருக்காங்க. கூறு போடுறதுக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. ஏமா நீ என்ன சாப்பிட்ட? சரி நீ என்ன சாப்பிட்ட? நான் பருப்பு சாம்பார் தயிர் அது போய் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்துரு. அது செய்யறதுக்கு லேட்டா மிளகா அரைச்சு போ கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்து சாணி கோயில் நம்ம சாப்பாடு. எனக்கு டீ சாப்பிட்டா பசிக்கல. போண்டா மட்டும் இப்ப சொல்லிட்டு இருந்தாரு. டீ போண்டா வடை. வாங்க கொஞ்சம் சாப்பிடலாம். கறி சோறு தான் திங்கோன்னு இருக்கிறேன் நான் குறிக்கோளோட. ஞாயிற்றுக்கிழமை கையா சோத்துறோம் தெரியுமா? ஊர்கறி போட்டு இங்கே போடுமா நாங்க தின்னுட்டு போயிடலாமா? வெட்டினது ஒரு கடா. நிறைய பேர் கூறு வேண்டான்ட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பத்தாது. எல்லாத்துக்கெல்லாம் கறி போட்டா பத்தாது. பாருங்க மஞ்சள் கயிறு கொடுக்குறாங்க. போட்டோ எடுக்கலான்னு யதார்த்தமா வந்தோம். மஞ்சள் கயிறு வாங்கியாச்சு. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.